அட படுவாவி படுவாவி, இத்தனை வருஷம் நீ காணாம போயிருந்திய, இன்னொரு 5 வருஷம் கழிச்சு வந்துருக்க கூடாது? பாவம், இருந்து கல்பனாவே 1000 தடவை யோசிச்சு இப்பதான் 2வது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த நேரம் பார்த்து இவன் முழுசா வந்திருக்கிறானே. அடே அடே, ஏன்டா வந்த? பேங்க் மேனேஜர் கிட்ட ஏற்கனவே நான் உன்னை பத்தி சொல்லியிருக்கிறதுனால அவரு எனக்கு போன் பண்ணாரு. நான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவங்க பேர்ல புகார் கொடுத்து உள்ள தள்ளிட்டேன். நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண? ஏன் என்ன இப்படி ஏமாத்தணும்? துரோகம் பண்ணாதான் ஏமாத்தணுங்கிறது இல்ல, ஏமாளியா இருந்தாலும் ஏமாத்துவாங்க. ஆனா கல்பனாவை ரொம்ப வருஷமா தெரியும். அவ இந்த முடிவு எடுக்கிறதுக்கு 3 மாசம் ஆயிருக்குமே. ஆமா ஆமா. கல்யாணத்தை சிம்பிளா ஏதாவது கோயில்ல வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் லஞ்ச், அதுக்கப்புறம் நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான். வா கல்பனா. என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? நீ எப்பவும் இந்த வழியா தானே ஆஃபீஸ் போவ, அதான் உனக்காக காத்துட்டு இருக்கேன். ஆமா, 2 பேருக்கு 20-25 வயசு. புதுசா லவ் பண்றோம் பாரு. எனக்கு 40, உனக்கு 35. அதனால என்ன, நம்ம 2 பேருக்கும் 1 வருஷமா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல தானே போயிட்டு இருக்கு. ஏன் யாராவது பார்த்துருவாங்கன்னு பயப்படுறியா? எனக்கு என்ன பயம்? அப்ப யாராவது கேட்டாங்கன்னா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்போன்னு கண்டிப்பா சொல்லவே இல்லை. சொல்லலாம், அது என்ன எதுக்கு யோசிக்கிற? இல்ல, என் புருஷன் 3 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனாரு. ஆனா செத்து போகல. சரி, 3 வருஷமா நீயும் பல சோர்ஸ்ல தேடி பார்த்த. உன் ஹஸ்பண்டை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இல்ல. உன் ஹஸ்பண்ட் கூட ஒர்க் பண்றவங்க என்ன சொன்னாங்க? ஷிப் ஏதோ ஒரு ஊர்ல நின்னுது, அவர் ஷிப்பை விட்டு இறங்கி ஊருக்குள்ள போனாரு, திரும்பி வரவே இல்லைன்னு தானே சொன்னாங்க. ஆமா. அப்புறம் என்ன, இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு நீ உன் வாழ்க்கையை வாழ வேண்டியது தானே? இல்ல, ஏதோ தப்பு பண்ற மாதிரி மனசுக்குள்ள நெருடலா இருக்கு. இங்க பார், உன் புருஷனை விட்டுட்டு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் சொல்லலை. உன் புருஷன் காணாமல் போயிட்டான், நான் ஒரு விடோயர். 2 பேருக்கும் வாழ்றதுக்கு வயசு இருக்குல்ல. நியாயம்தான், ஆனா சட்டுன்னு சரின்னு சொல்ல முடியல. கல்பனா, வேற எந்த ஆசைக்காகவும் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லலை. புரிஞ்சுக்கிட்ட 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கலாம் இல்லையா, அதுக்காகத்தான் சொல்கிறேன். ஷியாம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன் ப்ளீஸ். எவ்வளோ நாள்? 1 மாதம், 2 மாதம், 1 வருஷம்? கோச்சுக்காதீங்க, நம்ம மீட் பண்ண ஆரம்பிச்ச ஒவ்வொரு நாளும் நான் இதையே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் ஷாம், நம்ம கல்யாணம் பண்ணிக்காம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்க முடியாதா? எப்படி முடியும்? நம்ம மனசு வேணால் சுத்தமாக இருக்கலாம், ஆனால் இந்த சொசைட்டி இதை தப்பாக தான் பேசும். இந்த பார் கல்பனா, உனக்கு இந்த ஏற்பாட்டில் விருப்பம் இல்லைன்னா தைரியமாக சொல்லிடு. நான் தப்பாக நினச்சிக்கிட்டு தாடி வளர்த்துட்டுலாம் தெரிய மாட்டேன். இது ஒரு பாசிங் க்ளவுடுன்னு நினச்சிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஷியாம், ஒரு ஆம்பளை துணை இல்லாமல் வாழறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். பட் ஐ எம் கன்ஃபியூஸ்ட். ப்ளீஸ் எனக்கு 1 வாரம் டைம் கொடுங்க, நான் நல்ல பதிலாக சொல்கிறேன். ஓகே, உனக்கு 1 வாரம் டைம் தரேன். நல்ல நிதானமாக யோசிச்சு சொல்லு. அது வரைக்கும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சரி, நான் கிளம்புறேன். மீரா, மீரா, ஹே மீரா. வா கல்பனா, வா 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 வா. என்ன சமையல்? ஏதாவது ஸ்பெஷலா? வாசனை தூக்கலா இருக்கு. எங்க அப்பா இருக்குல்ல, அது வாய கட்ட தெரியாம தெருவுல வித்துட்டு போற கண்டதையும் வாங்கி தின்னுபிட்டு உடம்பு சரியில்லைன்னு இழுத்து போத்தி படுத்துக்கிட்டு இருக்குது. அதுக்காக நான் பத்திய சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு தான் புதினா துவையிலும் புளி இல்லாத ரசமும் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ கொஞ்சம் சாப்பிடுறியா? அது இருக்கட்டும் மீரா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இரு, அந்த ரசத்தை இறக்கி வச்சுட்டு அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். சொல்லுமா. என் புருஷன் கப்பல்ல வேலை செய்யறாருன்னு உனக்கு தெரியும்ல? ஆமா, மெரைன் இன்ஜினியர்னு சொன்னியே. என் புருஷன் காணாம போய் 3 வருஷம் ஆச்சு மீரா. என்னது, காணாம போய் 3 வருஷம் ஆச்சா? இத ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு இருக்க. சரி, எங்கன்னு விசாரிச்சு பாத்தியா? தகவல் தெரிஞ்ச நாள்ல இருந்து தேடிட்டு தான் இருக்கேன், இன்னும் கிடைக்கல. நான் பார்க்காத ஜோசியமே இல்லை. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, உயிரோட இருக்கிறது கஷ்டம், மனசை தேத்திக்கோன்னு சொல்றாங்க மீரா.
கவலைப்படாத கல்பனா, கண்டிப்பா உன் வீட்டுக்காரர் கிடைப்பாரு. நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஷாம்னு ஒருத்தரை மீட் பண்ணேன். ரொம்ப நல்லவர். எங்க ஆஃபீஸ்க்கு பக்கத்துல தான் அவரோட ஆஃபீஸும். கேஷுவலா தான் மீட் பண்ணோம். அவர் ரொம்ப கேர் எடுத்து பேசுறாரு மீரா. இப்ப நீ என்ன சொல்ல வர? என் வீட்டுக்காரர் திரும்ப வருவார்னு எனக்கு தோணல. இந்த எக்கச்சக்கமான சொத்துக்களை வச்சு வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு மீரா. அதுக்கு நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. நீ என்ன முடிவெடுத்த? தப்பு மாதிரியும் இருக்கு, ரைட் மாதிரியும் இருக்கு. ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு மீரா. விதவை இங்க கல்யாணம் பண்றது நடைமுறையில இருக்கு. ஆனா உன் கேஸ் வேற. நீ காணாம போன உன் புருஷன் வரமாட்டான்னு சொல்லி இன்னொரு கல்யாணம் பண்றதா இருக்க. ரைட்டு, நாளைக்கே நீ ஷாம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் திடீர்னு உன் புருஷன் அபூர்வ ராகங்கள் ரஜினிகாந்த் மாதிரி தாடி மீசியோட வந்து நின்னா நீ என்னமா பண்ணுவ? ஏய், நீ என்ன புதுசா குழப்புற? கல்பனா, நீ ஒரு பக்கம் யோசிக்கிற, நான் 2 பக்கமும் யோசிக்கிறேன். நீ ஒண்ணு பண்ணு, நீ தைரியமா ஷியாம கல்யாணம் பண்ணிக்கோ. நடக்கிறது நாளைக்கு பாத்துக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஷியாம ஒரு தடவை பார்க்கணும். கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள தாடி மீசையெல்லாம் வளர்ந்து தாறுமாறா திண்ணையில படுத்துட்டு இருக்கீங்க. அப்பா, ஐயா, நம்ம அப்பா இவ்வளவு எல்லாம் கலையா இருக்க மாட்டாரு. இது யாருன்னு தெரியலையே. பசிமயக்கத்துல படியில படுத்திருக்கானா? இவன் பிச்சைக்காரனா தான் இருப்பான். ஏங்க ஏங்க கல்பனா, கல்பனா, கல்பனான்ற ஒருவேளை கப்பல்ல காணாம போனவன் கட்டாந்தரையில வந்து படுத்திருக்கானோ? ஏங்க ஏங்க கல்பனா, ஐயோ, இவன் கல்பனா புருஷனே தான். திரும்ப திரும்ப அவ பேரையே சொல்லிட்டு இருக்கறா. ஐயோ, இவன் காலாவதி ஆயிட்டான்னு சொல்லி அவ வேற கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கறாளே. இப்ப இவன் திரும்பி வந்திருக்கா. இவனுக்கு எப்படி நம்ம வீடு தெரியும்? ஒருவேளை கல்பனா நம்ம கிட்ட வந்து அவ கதைய சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவன் காம்பவுண்டுக்கு வெளியில நின்னு கம்ப்ளீட்டா கேட்டிருப்பானா? இவன் கல்பனா வீட்டுக்கு போகாம இங்க எதுக்கு வந்தா? ஐயோ, கல்பனா, நீ பண்ணது நியாயமான நீதி கேட்க வந்தவன் இப்படி நிலப்படியில குழஞ்சு போய் சாஞ்சு கிடக்குறானே. குழப்பமா இருக்க. கல்பனா, கல்பனா, ஏங்க, நான் வந்து கல்பனாவோட ஃப்ரெண்டு மீரா. கல்பனா உங்களை 3 வருஷமா தேடிக்கிட்டு இருந்தா. அது வரைக்கும் நீங்க எங்க போனீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? சரி, இப்ப எப்படி இங்க வந்தீங்க சொல்லுங்களேன். ஏங்க ஏங்க, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா? நான் தாங்க கல்பனாவோட ஃப்ரெண்டு. நான் செய்ய நீயா? இவனுக்கு சுத்தமா நினைவு போய் தான் பொண்டாட்டியோட பேரு கல்பனான்றது மட்டும் ஞாபகம் இருக்கு. இவன் எப்படி காணாம போனான்னு கேட்கலான்னு பார்த்தா இவன் கல்பனான்ற பேரை தவிர வேற எதுக்கும் வாய திறக்க மாட்டேங்கிறானே. ஒருவேளை இவன் கப்பல்ல இருந்து எட்டி பாக்குறப்போ கால் தவறி கடல்ல விழுந்து அப்படி எல்லாம் விழுந்திருக்க மாட்டான். ஒரு வேளை விழுந்திருந்தா சொராமீன் அவனை அப்படியே சுரண்டி இருக்காது. இவன் முழுசா இல்ல இருக்கான். ஆனா படுவாவி படுவாவி, இத்தனை வருஷம் நீ காணாம போயிருந்திய, இன்னொரு 5 வருஷம் கழிச்சு வந்துருக்க கூடாது? பாவம், இருந்து கல்பனாவே 1000 தடவை யோசிச்சு இப்பதான் 2வது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த நேரம் பார்த்து இவன் முழுசா வந்திருக்கிறானே. அடே அடே, ஏன்டா வந்த? ஏன்டா? இனி இவன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பொண்டாட்டியை காப்பாத்த போறதில்ல. அவ பேசாம ஷாமியா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இவனை கொண்டு போய் எங்கேயாவது அனாத ஆசிரமத்துல சேர்த்துட்டு இவன் இங்க வந்ததையே அவகிட்ட சொல்லக்கூடாது. உனக்கு அதான் கரெக்ட். பாவம், எப்போ புருஷங்கிற ஒருத்தன் உயிரோடு இருக்கிறானோ அப்ப அவ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அத மீற அலோவ் பண்ண கூடாது. முதல்ல இவனை உள்ள படுக்க வச்சுட்டு அப்புறம் அவளுக்கு ஃபோன் பண்ணுவோம். ஏங்க கல்பனா, ஆஹா ஆஹா, ஆடாடாடாடாடாடா, எவ்வளோ நினைவு போனாலும் பொண்டாட்டி பேரை கரெக்டா சொல்றான் பாருங்க. இவன் தான் மனுஷன். எனக்கு தான் ஒண்ணு இருக்குதே, என்ன டிராபிக்ல ஓட்டம் பத்திரமா முழுசா திரும்பி வருத. நீங்க வாங்க ரசா, வாங்கயா, வாங்க வாங்க வாங்க.
இழுத்தா கவிக்கிட்டு இருக்கிற பொறைய கூட நாய் விட்டுடு. ஆனா இந்த கபோதி பைய விட மாட்டேங்கிறானே. ரைட்டு பையன் நீயே வச்சுக்கோ. இந்த பைக்குள்ள என்ன இருக்கும்? பாவம், இவங்க கல்யாண போட்டோவை பைக்குள்ள வச்சிருப்பானோ என்னவோ. எதுக்கும் கல்பனாவுக்கு ஒரு போன் அடிப்போம். ஹலோ, கல்பனா, ரொம்ப ரொம்ப அவசரம், சீக்கிரம் வா. ஐயோ, அதெல்லாம் நான் நேர்ல தான் சொல்ல முடியும், போன்ல அதெல்லாம் சொல்லவே முடியாது. என்னது, ஆபீஸ் வேலையை விட இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் சீக்கிரம் வாமா. இது பாரு, உன் வீட்டு குங்குமம் என் வீட்டு கூடத்துல கொடசாஞ்சு கிடக்குது, குயிக்காவா வந்துறியா? சரி. நைஸா எழுத்து என்ன மீரா? வா உன் புருஷன் படுத்திருக்கான் பாரு. ஐயோ, இவன் என் புருஷன் இல்ல. தாடி மீசையோட இருக்கான்னு தப்பா நினைக்காத, சேவ் பண்ணா சரியா போயிடும். ஐயோ, இவன் என் புருஷன் இல்ல மீரா, வேற யாரும். என்ன கல்பனா, முந்தா நேத்து பார்த்த ஷாமுக்காக 3 முடிச்சு போட்ட புருஷனை இல்லன்னு சொல்லிடுறதா? ஐயோ, சத்தியமா இவன் என் புருஷன் இல்ல. இது பாரு, என் புருஷன் போட்டோ பாரு நீயே. இந்த ஐயா, ஆமா, இவன் குள்ளமா கருப்பா இருக்கா, இவன் ஒல்லியா உயரமால இருக்கா. இப்ப சொல்லு, இவன் என் புருஷனா? இல்ல, அவன் கல்பனான்னு சொன்ன உடனே நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். கல்பனான்னு யார் என் பேரு சொன்னாலும் அவன் என் புருஷனா? குடுறா, அவதான் இல்லன்னு ஆயி போச்சுல. இதா நீயே பாருமா. மீரா, இவன் பாம்பேல கல்பனா இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கான். வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதான் பைத்தியமாயிட்டான் போல இருக்கு. ஐயா, அதான் அவன் கல்பனான்னு திரும்ப அதே சொல்லிட்டு இருந்தானா? அதுல நான் கொஞ்சம் குழம்பிட்டேன். ஆமா, இப்ப இவனை என்ன பண்ண போற? ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து கொடுத்து பாம்பேக்கு ஃப்ளைட் ஏற்றி விட போறாட நீ ஒண்ணு. இவனை அப்படியே அள்ளி போட்டு பிளாட்ஃபார்ம்ல தூக்கி போறத விட்டுட்டு டேய் அதான் இல்லன்னு ஆயி போச்சுல. திரும்ப ஏன்டா கல்பனான்ற? ஆமாண்டா, ஆமா ராசா, ஆமா கல்பனாவே தான். கல்பனா தான்டா ராசா. அடேய், உன்னை அடிக்கலன்னு பார்த்தா கை அழுக்காயிருமேன்னு பாக்குறேன். ஷியாம், நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன். என்ன வேணாம்னு சொல்ல போறியா? இல்ல ஓகேன்னு சொல்லதான். இந்த ஒரு வாரத்துல எந்த சாமி கோயிலுக்கெல்லாம் போய் சீட்டு போட்டு இந்த முடிவுக்கு வந்த? எந்த கோயிலுக்கும் போல எந்த சாமியையும் பார்க்கல. என்னோட அட்வைசர் என் ஃப்ரெண்டு மீரா தான். சோ நான் மீராக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நிச்சயமா, அதுக்காக தான் நாம அவளை பார்க்க போறோம். அவங்க தான் ஓகே சொல்லிட்டாங்களே. இல்ல ஜஸ்ட் உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னேன். என்னோட ஐக்யூ டெஸ்ட் பண்ற மாதிரி கேள்விலாம் கேட்பாங்களா? இந்த ஹைட்டு, வெயிட், மெடிக்கல் ரிப்போர்ட் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஓகே சொல்லுவாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கேஷுவல் மீட்டிங் தான். கல்பனா, உனக்கு முதல் கல்யாணம் பண்ணி வச்சது அவங்க தானா? இல்ல, ஏன் இதுக்கெல்லாம் போய் சென்டிமெண்டா ஃபீல் பண்றீங்க? இல்ல நம்ம கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு போறோம். ஆனா உங்க முதல் பொண்டாட்டி எப்படி இறந்து போனாங்க அப்படி இப்படின்னு என்ன கேள்விலாம் கேட்கும். இல்ல ஷீ இஸ் வெரி டீசன்ட், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். தென் வெல், சண்டேயே போலாம். ஓகே. மீரா, ஓ இங்க இருக்கியா? வா என்னம்மா, என்ன விஷயம்? நான் ஷியாமை கூட்டிட்டு வந்திருக்கேன் மீரா. வாசல்ல நிக்க வச்சிட்டியா? வர சொல்லுமா. ஷியாம் வாங்க, இங்க வாங்க. வாங்க. வணக்கம். மீரா, ஷியாம் இவங்க தான் மீரா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் கூலா டீல் பண்ணி சால்வ் பண்ணிடுவா. போதும், அவரை கொஞ்சம் பேச விடு. மேடம், சும்மா மீரானே கூப்பிடுங்க. மீரா, எங்க 2 பேருக்குமே இது செகண்ட் மேரேஜ். இந்த சிட் ஃபண்ட்ல பணத்தை போட்டு ஏமாந்த 2 பேர் ஒன்று சேர்ற மாதிரி சேர்ந்துருக்கோம். இது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மேரேஜே ஒழிய, நாட் ஃபார் எனிதிங் எல்ஸ். எனக்கு உங்களை இப்பதான் தெரியும், ஆனா கல்பனாவை ரொம்ப வருஷமா தெரியும். அவ இந்த முடிவு எடுக்கிறதுக்கு 3 மாசம் ஆயிருக்குமே. ஆமா. கல்யாணத்தை சிம்பிளா ஏதாவது கோயில்ல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லஞ்ச், அதுக்கப்புறம் நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டியதான். நான் ஒரு ஜோசியரை பார்த்து நல்ல முகூர்த்தத்தை செலக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மீரா. சரி வாங்க போய் சாப்பிடலாம். இல்ல நான் கிளம்புறேன். ஐயா வாங்க, என்ன நீங்க வாங்க. ஆமா, ரொம்ப ஆடம்பரமாலாம் இல்லை, ரொம்ப சிம்பிளா நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் வரைக்கும் தான். கண்டிப்பாக வந்துடணும். காலையில் 9 o'clock கருமாரியம்மன் கோயில். ஓகேவா? பாய்.
ஹலோ. ஓ, அதுக்குள்ள நியூஸ் வந்துருச்சா? ஓகே ஓகே, கண்டிப்பா வந்துடணும். இன்விடேஷன்லாம் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தான். கண்டிப்பா வந்துடணும். ஓகேவா? தேங்க்யூ, பாய். கல்பனா, நான் வந்துட்டேன். கல்பனா, அன்னைக்கு எதேச்சே நான் ஒரு வார்த்தை சொன்னேன். திடீர்னு உன் புருஷன் வந்தா எப்படி இருக்கும்னு. இப்ப நிஜமாவே வந்து நிக்கிறாரே. ஷிப்பை நின்ன இடத்துல இவர் ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்காரு. ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இல்லாததுனால இவரை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அதில் மென்டல் ஆகி எங்கெங்கேயோ சுற்றி இப்போ வந்து சேர்ந்துருக்காரு. அடச்சே, ஒரு இன்ஃபர்மேஷனாவது கொடுத்துருக்கலாமே உயிரோடு இருக்கிறாருன்னு. மீரா, இப்போ என்னோட ப்ராப்ளமே அதை விட பெருசு. ஐ ஹாவ் டு சூஸ் பிட்வீன் மை ஹஸ்பண்ட் அண்ட் ஷாம். சரி, உன் வீட்டுக்காரர்கிட்ட இதை பத்தி பேசுனியா? இப்போதானே வந்திருக்காரு. சொன்னா என்ன ஆகுமோன்னு பயமா இருக்கு, அதான் சொல்லல. சரி, நீ ஷாம் கிட்டயாவது இதை பத்தி பேசுனியா? ஃபோன்ல சொன்னேன். அவர் நேர்ல வரேன் இருக்காரு. இங்க தான் வர சொல்லியிருக்கேன். இதை பாரு கல்பனா, அவங்க 2 பேர் மேலேயும் தப்பில்லை. நீ தான் முடிவெடுக்கணும். ஹஸ்பண்ட் உயிரோட இருக்கிறப்ப எப்படி மீரா? வாங்க ஷியாம். இப்போ ரொம்ப டெலிகேட் சிச்சுவேஷன். புரியுது. கல்பனாவும் ரொம்ப குழம்பி போயிருக்கா. புரியுது. திடீர்னு வீட்டுக்கார் இப்படி வந்து நிப்பாருன்னு அவ எதிர்பார்க்கல. புரியுது. அவ புருஷன் உயிரோட இருக்கும்போதே இன்னொரு கல்யாணம் பண்றது நியாயம் இல்லை. புரியுது. அது கல்பனாவும் அவ புருஷனும் சந்தோஷமா வாழணும் இல்லையா? எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்னு தான் கல்பனா கூட பழகினேன். புரியுது. எனக்கு செகண்ட் மேரேஜ்னு என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லார்ட்டையும் சொல்லியாச்சு. புரியுது. சடனாக காணாமல் போன புருஷன் திடீர்னு வந்ததில் எல்லாமே மாறி போகுதுன்னா என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புரியுது. ஆனா நீங்க விட்டு கொடுத்து தான் ஆகணும். ஓகே ஓகே, எனக்கும் மெச்சூரிட்டி இருக்கு, புரிஞ்சுக்கிட்டேன். என்ன, ஒரு 50 லட்ச ரூபா கொடுக்க சொல்லுங்க, நான் விலகிக்கிறேன். 50 லட்சமா? எதுக்கு? என் கௌரவத்துக்கான வேலை. இப்போ நான் மாட்டேன்னு சொன்னாலோ இல்லை உன் புருஷன்கிட்ட சொன்னாலோ உன் மானம்தான் பறி போகும். என் காயத்துக்கு மருந்து வேண்டாமா? கல்பனா கிட்ட தான் நிறைய பணம் இருக்க, கொடுக்கட்டுமே? இது பிளாக்மெயில். யூ கால் இட் இன் எனி நேம். எனக்கு 50 லட்ச ரூபா வேணும், இல்லைன்னா கல்பனா வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது. கல்பனா, நீ கவலையே படாத, உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சு. எப்படி தீந்து போகும்? நல்லவன் நினைச்சு பழகின ஷாம் இவ்வளவு பணத்தாசை பிடிச்சவனா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்ல. எதுக்கு ஷாமுக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுத்தேன்னு என் வீட்டுக்கார் வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன் மீரா? உன் வீட்டுக்கார இனி கேட்க மாட்டான். என்ன பாக்குற? இப்பதான் 2 பேரையும் பிடிச்சு உள்ள போட்டு வர. மீரா, என்ன சொல்ற? உனக்கும் உன் புருஷனுக்கும் எப்பவும் சண்டை தானே? ஆமா. உன் அப்பா மூலமா வந்த சொத்துல உன் புருஷனுக்கு ஒரு கண்ணு, சரிதானே? ஆக உன் புருஷன் காணாம போற மாதிரி போயிட்டு ஷாம உன்னை கல்யாணம் பண்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு உனக்கும் ஷாமுக்கும் கல்யாணம் உன்ன டக்குன்னு வந்து நின்னா பாத்தியா? சரி, ஷாம் எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டாரு? ஷாமும் உன் புருஷனும் ஏற்கனவே தெரிஞ்சவங்க. பிளான் போட்டு உன்னை ஷாம் கூட பழக விட்டதே உன் புருஷன் தான். அப்ப எல்லாமே பொய்யா? எல்லாமே பொய் தான். உன் புருஷனும் அந்த ஷாமும் நீ கொடுத்த 50 லட்ச ரூபா செக் எடுத்து பேங்க்குக்கு போயிருக்காங்க. அங்க உன்னை பத்தி சிரிச்சு சிரிச்சு பேசியிருக்காங்க. இத பேங்க் மேனேஜர் கேட்டுட்டாரு.
பேங்க் மேனேஜர் கிட்ட ஏற்கனவே நான் உன்னை பத்தி சொல்லியிருக்கிறதுனால அவர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. நான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவங்க பேர்ல புகார் கொடுத்து உள்ள தள்ளிட்டேன். நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? ஏன் என்னை இப்படி ஏமாத்தணும்? துரோகம் பண்ணாதான் ஏமாத்தணுங்கிறது இல்ல, ஏமாளியா இருந்தாலும் ஏமாத்துவாங்க. புரிஞ்சுதா? பாத்தீங்களா, பலவிதமான மோசடிகள் கல்யாணம் சம்பந்தமா நடக்குது. அதனால காசு, பணம், சொத்து, அந்தஸ்து தான் கல்யாணம்னு நினைக்காம ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு நல்ல மனுஷங்களா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன நான் சொல்றது சரியா? சகாஷ்மீரா, சகாஷ்மீரா.